சரி நீ சாப்பிடு படம் அருமையா இருக்கு. நீங்க வெல்கம் டு சத்யம் சினிமா. வெல்கம் டு சைக்கிள். என்னடா இது சைக்கிள் டீமா? வெல்கம் டு சைக்கிள் சேனல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாருடா. ஓகே, வெல்கம் டு சைக்கிள் சேனல். நாங்க வந்து குட் பேட் அகில் படத்துக்கு போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பேசுமோ அதை கேட்டுவோம். ஃபிளாஷ்பேக். சரி, இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா பிவிஆர், அதே பிவிஆர்ல தான் ஏற்கனவே வந்திருக்கோம். இதான் 2வது தடவை வந்திருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் 60 டிக்கெட் ஒத்துன்னு போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஏன்னா வீடியோ போட ஏன்னா சீட் வந்து கொஞ்சம் தள்ளி நல்லாவே இருக்கு. பயங்கர 60 ரூபா டிக்கெட்ல ரொம்ப லாங்காவே இருக்கு. அதனாலதான் இந்த தேட்டர் சூஸ் பண்ணது. ஆமா, நாங்க வந்து இப்போ வந்து என்ன குட் பேட் அகிலிக்கு வந்துருக்கோம். நல்லா இருக்குன்னு இருக்காங்க. நாங்க வேற கீழே வாங்கிட்டோம், வேற வழி இல்ல. பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றோம். சரி, இப்போ நீங்க வந்து தலைன்னு சொல்லக்கூடாதுல்ல. வந்திருக்கோம். படம் ஃபுல்லாவே ஏகேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சொன்ன தெரியல ஆனா நடக்க போதுன்னு தெரியல. பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்றோம். அவ்வளவுதான். சரி, சிஎஸ்கே மேட்ச் அடுத்த மேட்ச் இப்போ அது ஒரு மேட்சுக்கு அது போட்டு அதை வேற போய் பார்த்துக்கின்னு சின்ன நம்பிக்கையே உடச்சிட்டானுங்க. சரி, நாங்க உள்ள போறோம். பார்த்துட்டு ரிவ்யூலாம் சொல்ல மாட்டோம், பார்த்துட்டு வந்தோம், அவ்வளவுதான். இது வந்து சினிமா சீரிஸ். ஒவ்வொரு என்னென்ன படத்துக்கு போறோமோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம இது பண்ற மாதிரி, படத்துக்கு போகும்போதெல்லாம் சின்னதா சீரிஸ் மாதிரி எடுத்து போடுற மாதிரி. சரி, ஓகே गाइस, உள்ள போயிட்டு பார்க்கலாம். போயிட்டு பார்த்துட்டு சொல்றோம். வா. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சாச்சு. எப்படி இருக்கு? அதான் வரல. உண்மையா சொல்லுங்க, போய் சொல்லாது, உண்மையா சொல்லு. உண்மையா எந்த இடத்துல லேக் ஆகல. பார்த்த வரைக்கும் எல்லாம் ஓகே. பிஜிஎம்னா ஜிவி பிரகாஷ். ஒரு வீட்டாரு ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஆமா, தெரியாது. நான் அனிருத் நினைச்சிட்டு இருக்கேன். அது பவி பையன் என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம சத்தியமா தெரியாதுடா. இன்னும் ஜிவி தான் மியூசிக். நான் யோசிச்சேன், அனிருத் இல்ல இந்த பேட்டர்ல இருக்க மாட்டாரு, புதுசா ட்ரை பண்ணிருக்காரு போல. நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். அத பார்த்தா ஜிவி பிரகாஷ். என்னடா சொல்றீங்க? இல்லன்னு சொல்றேன். நல்லா இருக்கு. எனக்கு சில சீன்ஸ் எல்லாம், ஒரு சீன் மட்டும் தலை சுத்திச்சு. சொன்னேன் ஒரு மாதிரி தலை சுத்தி ரொட்டேட் பண்ணாங்க. அதான் இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பரா இருக்கு. அதான் சொன்னேன், ஃபேன் பாய் படம் எடுத்தா இப்படிதான் இருக்கும். அப்படி நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். ஸ்டார்டிங் கூட மார்க் ஆண்டனி இது இல்லையா, அது அப்படியே கொண்டு வந்துட்டான். அது பேசுறது யாருக்கு தெரியுதா? தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது. தலை நீ ஆடு சொல்லி கேட்பாங்க. பேர் அதேதான். அவர் வாய்ஸ் குத்தனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே சூப்பர். அவ்வளவுதான். எப்படின்னா ஐயோ என்ன கதையிலே புரியல. அவன் பையனுக்கு ஏதோ பண்றான், அவ்வளவுதான். சரி, பாப்போம். மிச்ச படத்தை பாத்துட்டாங்க, சொல்றான். மியூசிக், படம், கதை கிட்ட எல்லாமே பக்காவா இருக்கு. யாரு வேணா வரலாம், ஃபேமிலி வரலாம், ஓர்ஸ் வரலாம், யாரு வேணா வந்து என்ஜாய் பண்ணலாம். கூட்டமா இருக்கு. பாப்பாங்க காசு இல்லாம இங்க ஓரமா நின்னுட்டு இருக்கோம். அங்க கூட்டமா எங்க போனாலும் அப்படிதான் பழக்கமே இல்ல. சொன்னா 270 சிக்கன் ரைஸ் 2 சாப்பிட்டு போலாம், வயிறு ஃபுல்லா போலாம்டா அப்படின்னா. அதுக்காக பசி அடக்கிட்டு செகண்ட் ஹாஃப் பாத்துட்டு மறந்துடலாம். கடைக்கு போயிட்டு பாத்துட்டு என்னன்னு சொல்லுங்க. சரி, நான் முடிஞ்ச உடனே ரிவ்யூ சொல்றேன். பை ஆடியன்ஸ். A flashback. கேட்டீங்களே. ஆனா இங்க எப்படின்னா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது. ஆனா ஏன் செகண்ட் ஹாஃப் மூவ் ஆக ஃபாஸ்டா இருந்தது, ஃபைட் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் அந்த எமோஷன் டச் எதுவுமே கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி ஃபீலா இருந்தது. அது ஏன்னு தெரியல எனக்கு. உனக்கு அப்படி ஏதாவது தோணிச்சா? சாப்பிட்டு சொல்லுவாங்க. தாங்கள் கருத்து. படம்லாம் ஓகேதான், எமோஷனல் ஓகேதான். அந்த ஒரு சீன் சிங்க் ஆச்சு, ஓகே.
எனக்கு பெட்டராவே இருந்தது. இல்லடா ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டோரி வைஸ் வேணா கொஞ்சம், மத்தபடி வேற எதுவும் இல்ல. கதைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எப்படி போற விதம் தான் நல்லா இருந்துச்சு. புரியல எது போறது, கதைன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. கதை எப்படி போற விதம் தான் நல்லா இருக்கு. எல்லாமே அவர் பழைய படத்துல பார்த்ததுதான். எமோஷனலா பார்த்ததும் சரி, மாசா பார்த்ததும் சரி, எல்லாமே இது நல்லா இருந்துச்சு. ஆனாலும் என்னமோ இடிச்சது, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. லாஸ்ட் அந்த 2 பேரும் அப்பா பையன் சேர போது அந்த இது இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு செகண்ட் ஹாஃப் மூவ் ஆயிட்டு இருக்கும் போது அந்த ஹீரோயினை காமிச்சாங்க தானே, அந்த பொண்ணுட்டான் தானே ஏகேயோட பையனை ஜெயில போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துச்சு, ஆனா எங்களுக்கு அந்த பொண்ணான்றதே எங்களுக்கு தெரியாம ரொம்ப சிங்கே இல்ல. நாங்க ரொம்ப நேரம் யோசிச்சுதான் பாக்குறோம், அந்த பொண்ணு தான்டா செத்து போச்சுன்னு தானே ஜெயில போட்டாங்க, அந்த பொண்ணுடான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அம்மா காமெடியா காமெடியும் ஓகேதான், செம்மையா இருந்துச்சு. பாஞ்சு டைலாக் எல்லாமே வேற லெவல் தான். எல்லா படத்துல வந்து எடுத்து பண்ணிருக்காங்க. ஓகே, எப்படின்னா ஒரு தடவை போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஏகே ஃபேனா இருக்கே பட்சத்துல நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்றவங்க, ஏகே ஃபேன்ன்றவங்க இந்த படத்தை நம்பி போலாம். படமும் அந்த ஒத்து எல்லாமே நல்லா. அவர் படத்துலயே, அஜித் படத்துலயே இந்த படம் தான் பெஸ்ட் படம் எனக்கு கேட்டா. ஏன் சொல்ற அப்படி? ஆனா நான் அவ்வளவு அஜித் படம் பார்த்தது இல்ல. எப்பயாச்சும் அது எப்படின்னா இப்பதான் ஒரு 5-10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அஜித் படம். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு எல்லாம் பார்க்க மாட்டேன், சும்மா சீன் பார்ப்பேன் அவ்வளவுதான். நான் மட்டும் என்னடா, நானும் அந்த ஏகே ஃபேன். என்ன கேட்டா 200 ரூபா விட்டு போலாம். நான் படம் நல்லா இருக்கு. என்னன்னா ஏகேக்காக பண்ண ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் கதையிலயும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு வந்திருக்கலாம்ன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அந்த மாதிரி செய்வார். ஆனா ஏகேக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேன் பாய் மூவி யாருக்கும் பண்ணிருக்க முடியாது. அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு ஒவ்வொரு படமும். ஏன்னா ஒவ்வொரு படமும் அவங்க காட்டும் போது எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அடுத்த படத்துல பார்க்கலாம். பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் நாங்க என்ன தப்பு பண்றோம். ஓகே, ஆனா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.